41 பேர் செத்து கிடக்காங்க. ஓடி வந்துட்டு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸுக்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கறேன் எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி கேட்க போறவன் இளவு கேட்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார். அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும். சார் மானங்கட்டு இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்று மானங்கட்டு வயிற்றுக்காக பொழப்பு நடத்தலாம் சார். சார் இப்படியா சார்? ஒபாமா லெவல்ல சார். நான் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். சார் அதாவது இந்த ஓத்து எடுக்கிறாங்கல்ல, உறுதிமொழி, பதவியேற்பு உறுதிமொழி, அதை உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே 2 பேர் தான் படிக்காம பார்க்காம படிச்சாங்களாம், சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்து ஒபாமா, அமெரிக்க பிரசிடென்ட். அதுல கூட ஒபாமா அந்த உறுதிமொழி சொன்னார் இல்லையா, அதுல 2 வார்த்தையை விட்டாராம். அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சான். நீதிபதி என்ன பண்ணாரு, ஏன் முன்னாடி சொல்லி ஆனாராம். அப்புறம் ஏதோ 2வது தடவை சொல்லி அந்த பதவி ஏற்பை உறுதிப்படுத்தினாங்களாம். சார் விஜய் அதை தாண்டியான், பராக் ஒபாமாவை தாண்டி அவ்வளவு நேர்த்தியா சொன்னது உலகத்திலேயே இவர் ஒண்டிதானா. ஒபாமா விட பெரிய ஆளாம். யார் தெரியுமா சொன்னது? என்ன பேரை சொல்றதுக்கு முன்னே சிரிக்கிறீங்க? நம்ம வைக்கோக்காரு. சார் மானங்கட்டு இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்று மானங்கட்டு வயிற்றுக்காக பொழப்பு நடத்தலாம் சார். சார் இப்படியா சார்? ஒபாமா லெவல்ல சார் முடிஞ்சு போச்சா? ஏற்கனவே மன்னிப்புகள் கனிமிடம் மன்னிப்புகள்னு பாதி திமுகவும் பீச பிடிங்கிச்சு. ஏதோ சார் இதில் நான் ஒன்று யோசித்தேன் சார். இப்போ மனுஷனை பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்துட்டு வந்து இப்படின்றாரு கட்டபொம்மை வசனம் மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ்லாம். நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சு பாருங்க. வைகோவின் மகன் வையாபுரிக்கும் வையாபுரி துரை வைகோ தான் சொல்றீங்களா? அவங்க பிள்ளைக்கும் நம்ம மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை வந்து இல்லை சார். நான் அப்போ உண்மையிலே நினச்சேன் சார், இன்னும் ஒரு 4-5 நாளில் எதனா ஆயிடுச்சுன்னா எப்படா நம்ம போக மாட்டோமான்னு. அப்படி தடுமாற்றம், அப்படியே இப்போ மூச்சு நின்றுற மாதிரி இப்படி பேசினார். நான் உண்மையிலே உடம்பு ரொம்ப பாவம். வைகோ ரொம்ப வயசாயிருச்சு, அவர் பேசுறது கூட ரொம்ப பார்க்குறவங்களாம் ஐயோ தலைவா. அப்போ அது பழைய காலமாக இருந்தால், திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த காலத்தில் இருந்த வைகோவாக இருந்தால் இந்நேரம் பல பேர் தீக்குச்சி செத்துருப்பான். இப்போ அதை பார்த்துட்டு டீ குடிச்சுனே பார்க்குறான், என்ன ஆளு தடுமாட்டாரோ அப்படின்னு. அப்போல்லாம் நினச்சார். நான் கூட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஏங்க என்னங்க என்ன பாவம், நரம்பு தலைச்சு என்ன ஆகி போச்சா, என்ன உடம்பு என்ன ஒன்றும் சரியில்லைன்னா, கொஞ்சம் பேர் ஆமாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் நடிக்கிறான்னாங்க. இப்போ தான் சார் தெரியுது. அப்போது தன் மீது ஒரு சிம்பதி ஏற்படுத்தணும், தன் பிள்ளை மீதும் அது வரணுன்றதுக்காக, என்னையா மனுஷன் வந்து இப்படி கடைசி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த மனுஷனை நோடிக்கிறான் பார் சத்யா நல்லா ஆளா அப்படின்னு வரணுன்றதுக்காக ஒரு நடிப்பை நடிச்சு இன்னைக்கு பார்த்தா மஞ்சள் அரைத்தாயா, பெண்களுக்கு பெண்களுக்கு அதை எடுத்தாயா இதை எடுத்தாயான்னு வசனம் பேசுற அளவுக்கு இருக்காரு சார். ஆமா சார், கருவேல மரத்தை போய் அவரே பிடிச்சா இருக்கிறாரு பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷனை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிச்சு பத்தியா. இதை விட இன்னொன்று, இந்த சி மகேந்திரா நல்ல நண்பர், நல்ல தோழர், நல்ல இனிமையான ஒரு பழகுறதுக்கு மனசில் அழைக்க சி மகேந்திரா கம்யூனிஸ்ட் காரல் மார்க்ஸே இவன் தாயா. அந்த தாடி கொஞ்சம் தான் வளர்ந்துக்குது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டா முழு காரல் மார்க்ஸ் அப்படின்ட்டாரா சார். அப்போ இத்தனை போலிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் என்ற பெயரில், ஆளுமைகள் என்ற பெயரில் இருந்திருக்கிறார்கள், திருமாவளவன் உட்பட. திருமாவளவன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வைகோ கம்யூனிஸ்ட், ஐயோஎம்எல்
இந்த மாதிரி பல பேர் முகத்தெரிய ஏய் இவெல்லாம் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தி இருந்துக்கிறானோ, இவனுங்களை பெரிய புரட்சியாளர் நினைச்சீங்கன்னு நீங்க பின்னாடி ஃபயர் விட்டுருந்தீங்கல்ல, எல்லா ஃபயரும் பாரு இங்க பாரு எப்படி மண்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் பண்ணார் தெரியுமா. உண்மையிலேயே நமக்கு இதுல நம்ம விஜய் அவர்களே, எப்பா எங்க ஆளுங்களை எங்க தலைவர் மாருங்களே எங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி விட்டப்பார், அது வரைக்கும் நன்றி சாமி. ஓகே சார். அடுத்தது இப்போ வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இஸ்லாமியர்கள் கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சார். எதுக்காக சார் அவங்கள மட்டுமே இப்ப டார்கெட் பண்ணி விடுதலை செய்யணும்னு நினைக்கிறாங்க? அவங்க உங்க ஆளுங்களை என்ன பண்ண சொல்லுங்க. யாரு சார்? உங்க ஆளுங்களா? இந்துக்களா? பண்ண சொல்லுங்க, நம்ம பார்த்து பண்ணிடலாம். அதுக்கு ஆளுநர் இருக்கிறாங்க. யாருடைய அழுத்தம் சார் இது? பண்ண சொல்லுங்க சார். சும்மாவே உங்களுக்கு அப்படி ஓசிலே வேலை விட்டுருவாங்களா? ஏதாவது பண்ண சொல்லுங்க, பார்த்து பண்ணிடலாம். ஆளுங்க இருக்கிறாங்க, கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்னதான் நீங்க உண்மையிலே ஒரு பணமே வாங்காம இருக்கட்டும், என்ன சொல்லுவான் அவர் சொல்றாரு, இவங்க அந்த சோபா ஆஃபீஸ்ல இருந்தாங்க, இதை பிச்சு பாருங்க. எவன் போய் பிச்சு பார்ப்பான் உள்ள? இப்போ அது நேச்சர் தான். பணம் ஒரு பொட்டியில போட்டு கார்ல கூட அமுச்சு விடலாம், இல்லை ரிட்டையரை சரி பண்ணா சரி பண்ணிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அது சோபாவில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு இமேஜை உண்டு பண்ணுறான்ல, இவங்கெல்லாம் சோபாவுக்கு விலை போனவன், ஒருத்தன் ஒரு டீக்கு விலை போயிடுவான். முன்னாடிலாம் பேசுவாங்க இராணுவ ரகசியங்களை பாட்டிலுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களே அசிங்கப்படுத்தி உன்னை ஒரு ஆளாண்ணி நிறுத்தியிருக்காரு. அது கூட தெரியாம சமூக நீதி காத்துட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு. இது சார் அது விஜய்க்கு ஒரு தேவை. ஏன்னா திருப்பி நான் தேர்தலில் நிற்க முடியாது. எனக்கு இவ்வளோ போட்டதே அதிசயம், எப்படி போட்டானுன்னு தெரில. இந்த 108 அதுலேயும் பல பேர் சொன்ன மிஷினில் தட்டானுவான்னு. மிஷினில் தட்டானுவலா ஜனகம் போட்டானுவலா எதுனே தெரியாமல் நான் வாங்கி வச்சுக்கின்னு இது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறேன். இந்த நேரத்தில் இவனுங்க வேற வம்பு எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, இல்லை பேசுகிறாரு, என்னவோ பண்ணுறாரு சார். அதில் ஒரு நியாயம் இருக்குது சார். நீங்கள் நேற்று வரைக்கும் எதுன்னுட்டு நாங்கள் தான் கொள்கை கூட்டணி, திமுக எஃகு கோட்டை எவனாலும் உடைக்க முடியாது. சரி, இரட்டை குழல் துப்பாக்கினா 3வது குழலாக வீசிக்க சும்மா தானே வச்சிருந்தாங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, இரட்டை குழல் துப்பாக்கியில் இந்த 2 பேரல்கள் அதை தான் கொண்டு வரும். ஒன்று சும்மா தானே. நான் தான் சொன்னேன், சும்மாங்கிறத எடுத்து ஊட்ட வச்சா கூட அடுப்பு உதவும், இது எதுக்கு 3வது அங்கே தொங்கி நிற்குது? வேலைக்காரத்து வெளியே இருந்தானா உள்ள இருந்தானு ஒரு பழமொழி தெரியுமா? அந்த மாதிரி எதுக்குன்னு சொன்னோம். அப்போ இந்த 3வது குழல் 2 குழலுக்கு சொல்லாமையே கைண்டு வந்துச்சு பேர். அதில் நான் பல மடங்கு விஜய் அவர்கள் நான் மனதார வாழ்த்துக்கிறேன் சார். சார் வச்சா இருப்பாரு மனுஷன். ஏன்னா நான் அண்மையில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அதாவது இந்த ஓத்து எடுக்கிறாங்கல்ல, உறுதிமொழி, பதவியேற்பு உறுதிமொழி, அதை உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே 2 பேர் தான் படிக்காம பார்க்காம படிச்சாங்களாம், சொன்னாங்களாம். ஒருத்தர் ஒபாமா, அமெரிக்க பிரசிடென்ட். அதுல கூட